ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல சக்தி திருமுகன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ்ல தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. இது ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவியா வெளிவந்திருக்கு. இந்த படத்துல விஜயானந்தா லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ விஜயானந்தி ஒரு புரோக்கரா இருப்பாரு. இவர் சாதாரண புரோக்கர் இல்ல, சென்னை தலைமையகத்துல புரோக்கரா இருப்பாரு. அதாவது மினிஸ்டருக்கு தேவையான அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், இதுக்கெல்லாம் அப்படி பணத்தை வாங்கிட்டு பண்ணி கொடுக்கறது, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது, இப்படி பெரிய லெவலில் புரோக்கராக இருப்பார். நிறையா பணம்லாம் சம்பாதிப்பார். அந்த சம்பாதிச்ச பணத்தை அப்படியே ஏழைகளுக்கு அப்படியே தானமாக கொடுத்துட்ருப்பார். இப்படி இவரோட லைஃப் போயிட்டுருக்கும். இப்போ இன்னொரு புரோக்கர் டெல்லியில் இருப்பாங்க. இப்போ அந்த புரோக்கருக்கும் நம்ம விஜயாண்ட நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பாலிடிக்ஸ் வரும். இப்போ இந்த பாலிடிக்ஸில் யார் இறுதியில் ஜெயிக்கிறா, அந்த டெல்லியில் இருக்கிற வில்லன் புரோக்கருக்கும் நம்ம ஹீரோ புரோக்கருக்கும் என்ன சம்மந்தம், விஜய் ஆண்டனி அவங்களுடைய பிளாஷ்பேக் என்ன, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே விஜய் ஆண்டனி அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா விறுவிறுப்பாக போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போகுது. குறிப்பாக மேலிடத்துல சென்னை தலைமையகத்தில் எந்த மாதிரியான வேலைகள்லாம் நடைபெற்று இருக்கு, மந்திரிகளை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக உள்ளபடி அப்படியே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லன் இவர் டெல்லியில் இருக்கிற புரோக்கராக இருப்பார். அவரும் நல்லா பவர்ஃபுல்லான வேலை எழுதி எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி அண்டு வில்லன் இவங்களோட ரெண்டு கேரக்டரும் சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் முறைச்சிக்கிறது அப்படி இப்படின்ட்டு நிறையா சீன்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவும் நல்லாவே சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய பியூட்டிஃபிஸ் அந்த சினிமாவோட படத்துக்கு என்ன தவிர கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ் பார்த்தது செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதிர்பார்த்த மிகப்பெரிய நல்ல ஒரு படமாக வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. ஏன்னா பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வில்லன் பேசுகிறாரு, இவர் விஜயானந்தன் அவர் பேசுகிறாரு, இப்படி எல்லாருமே பேசிகிட்டே இருக்கிறாங்க. வழியை செயலில் ஒன்றுமே காணும். அப்படியே செகண்ட் ஹாஃபில் படம் திரும்பிடுது, ஆப்போசிட்டாக திரும்பிடுது. படத்துடைய டியூரேஷன் செகண்ட் ஹாஃபில் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கட் ஷாட் போட்டு எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த நேர்கோட்டில் பயணித்த கதை செகண்ட் ஹாஃபில் எங்கெங்கேயோ போகுது. அது கிளைமேக்ஸ் ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. குறிப்பாக ஹீரோவுடைய அந்த கேரக்டரை செகண்ட் ஹாஃபில் ஒரு சுமாராக எழுதிட்டாங்க. ஏன்னா ஹீரோ இப்படி பண்ணலாமா, புரோக்கர் வேலையெல்லாம் அந்த மாதிரி புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், படத்தில் அந்த மாதிரி சென்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.